நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுப்பது பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோர்களுக்கு என்னென்ன கடமைகள் செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன கடமை செய்யணும் அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன்னு இப்னு அப்பாஸ் கேட்ட உடனே பெருமானார் மூன்று விஷயத்தை சொன்னார்கள். ஒன்று, உங்க பிள்ளைக்கு நல்ல பெயர் வைக்கணும்னு சொன்னாங்க. இரண்டாவதாக சொன்னார்கள், அவனுக்கு குர்ஆனை ஓத கற்றுக் கொடுப்பது என்று சொன்னார்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை ஓத கற்றுக் கொடுப்பது என்பது அவனுடைய வாழ்க்கையில நீங்க செய்யற கடமைங்க. நீங்க செய்யாத விட்டு அவனை போய் ஓதுனா அவன் எங்க ஓதுவான்? நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. இந்த வயதில் அவளுக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த மக்தபு மதரசாக்களில் தம்பி கொஞ்சம் போய் ஏதோ ஒரு ஓத கத்துட்டு வரான்னு சொல்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆகி போச்சுன்னா, இதோட ஸ்கூலுகளுக்கு, இந்த உலக கல்விகளுக்கு திரும்பி நான் மறுபடியும் சொல்றேன், இன்னும் ஒரு உத்தியோகத்துக்கு வேணா உங்களுக்கு பிள்ளைகளை அனுப்புங்க. எந்த உத்தியோகத்திற்கு அனுப்பி விட்டாலும் குர்ஆனுடைய தொடர்பு, தொழுகையினுடைய தொடர்போடு அனுப்புங்கன்னு தான் நான் திரும்ப சொல்றேன்.